செய்திகள். அள்ளித் தெளித்த அவசர கோலத்தில் தரமற்ற சாலைகள் அமைக்கும் அதிமுக அரசுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் ஜெயலலிதா இனியும் வரி பணத்தை வீணடிக்க கூடாது என்று வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேரது மரணம் தற்கொலை அல்ல. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்த மறு பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல். வரும் 16ஆம் தேதி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறது அதிமுக அரசு. சட்டமன்ற தேர்தலை கருதி மக்களை ஏமாற்றும் வகையில் கவர்ச்சி திட்டங்களை அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தனியார் பால் நிறுவனங்கள் தன்னிச்சையாக விலையை உயர்த்துவதற்கு பால் முகவர்கள் சங்கம் கடும் கண்டனம். பால் விலையை நிர்ணயம் செய்ய புதிய சட்டம் இயற்றிட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு கோரிக்கை. மும்பை தாக்குதலுக்காக போலி பாஸ்போர்ட் மூலம் 8 முறை இந்தியாவிற்கு பயணம். முக்கிய குற்றவாளி டேவிட் ஷெட்லி பரபரப்பு வாக்குமூலம். விரிவான செய்திகள். அள்ளித் தெளித்த அவசர கோலத்தில் சாலைகள் சீரமைப்பு பணிகளை அதிமுக அரசு மேற்கொண்டு வருவதாக தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் ஜெயலலிதா இனியும் தமிழக மக்களிடம் நடிக்காமல் மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்றும் கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். அண்மையில் பெய்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து சாலைகளும் மிக மோசமாக உள்ளது என்றும் போர்க்கால அடிப்படையில் அவைகள் சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் நடைபெறுகின்ற சில சாலை பணிகளும் மிகவும் மந்தகதியில் நடைபெறுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பத்திரிகைகளும் தொலைக்காட்சிகளும் சாலைகளின் அவலங்களை தோலுரித்து காட்டியதை அவர் நினைவு கூர்ந்துள்ளார். இதை கண்ட அதிமுக அரசு தூங்கியவன் விழித்தெழுந்தது போல் கடந்த 18/12/2015 அன்று ஒரு புள்ளி விவர செய்தியை வெளியிட்டதையும் அதில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் 2626 கிலோமீட்டர் சாலைகளும் 143 பாலங்களும் 119 மண் சரிவு இடங்களும் சீரமைப்பதற்காக 150 கோடி ரூபாய்க்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அனைத்து சாலைகளும் சீரமைக்கப்படும் என்றும் கூறியதையும் கேப்டன் எடுத்துக்காட்டியுள்ளார். ஆனால் இன்றைய தேதி வரையிலும் சென்னையில் உள்ள கோயம்பேடு முதல் கிண்டி, கோட்டை முதல் மதுரவாயல், கிண்டி முதல் கோட்டை வரையிலும் உள்ள மிக முக்கிய நெடுஞ்சாலைகள் கூட இதுவரையிலும் முழுமையாக சீரமைக்கவில்லை என கேப்டன் சாடியுள்ளார். அப்படி இருக்கும் பட்சத்தில் சென்னை மாநகரின் பிற சாலைகளின் நிலை குறித்து சொல்லவே தேவையில்லை என கூறியுள்ள கேப்டன், அதிமுக ஆட்சியில் எந்தவித திட்டமிடலும் முன்னேற்பாடுகளும் இல்லாமல் செய்யப்படும் செயல்கள் அனைத்துமே இப்படித்தான் இருக்கும் என்பதற்கு இந்த சாலை பணிகளே உதாரணம் என தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதாலேயே செய்ய முடியாத பணிகளையெல்லாம் செய்வது போன்ற ஏமாற்று வித்தைகளை அள்ளித் தெளித்த அவசர கோலத்தில் அதிமுக அரசு செய்து வருவதாகவும் கேப்டன் விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 1 கிலோமீட்டர் சாலை அமைப்பதற்கு சுமார் 70 முதல் 90 லட்சம் ரூபாய் வரை செலவிடப்படுவதாக கூறப்படுவதையும், அப்படி இருக்கும் பட்சத்தில் 150 கோடி ரூபாயை கொண்டு மேற்கண்ட அனைத்து பணிகளையும் செய்வதென்பது சாத்தியமா என கேப்டன் கேள்வி எழுப்பியுள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள சேதமான பழைய சாலைகள் முழுமையாக அப்புறப்படுத்தப்பட்டு தரமான புதிய சாலைகள் போடப்பட்டால்தான் நிரந்தரமாக நீண்ட காலம் அச்சாலைகள் பயன் தரும் என்றும், ஆனால் அதிமுக அரசு ஏற்கனவே சேதமடைந்துள்ள சாலைகள் மீது தரமற்ற தார் கொண்டும் தரமில்லா ஜல்லிக்கற்களை கொண்டும் பூசி மெழுகும் ஒட்டு வேலையை மட்டுமே செய்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தற்போது போடப்படும் சாலைகள் 3 மாதங்கள் தாக்குப்பிடிக்கும் என்பதே கேள்விக்குறியாக உள்ளது என்றும், இதுபோன்று மோசமாக செய்யப்படும் சாலை சீரமைப்பு பணிகள் ஆட்சியாளர்களால் தமிழக மக்களுக்கு செய்யப்படும் மாபெரும் துரோகம் என கேப்டன் விமர்சித்துள்ளார்.
இதையெல்லாம் பார்க்கும்போது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்குவதற்காக தன்னார்வலர்களும் தொண்டு நிறுவனங்களும் கொண்டு வந்த நிவாரணப் பொருட்களை பறித்து ஸ்டிக்கரை ஒட்டி அதிமுகவினர் வழங்கியது போல் இந்த சாலை பணிகளும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என அவர் கூறியுள்ளார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற திருமண விழாவில் மணமக்கள் அனைவரின் நெற்றியிலும் ஜெயலலிதாவின் ஸ்டிக்கரை ஒட்டியுள்ளதை எடுத்துக்காட்டியுள்ள கேப்டன், அதனால்தான் அதிமுக அரசை ஸ்டிக்கர் அரசாங்கம் என மக்கள் சொல்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து இப்பணிகள் செய்யப்பட்டாலும் அதுவும் மக்களின் வரிப்பணம்தான் என்பதை முதலமைச்சர் ஜெயலலிதாவும் அதிமுக அரசும் மறந்துவிடக் கூடாது என நினைவுபடுத்தியுள்ளார். மக்களின் வரிப்பணத்தை எந்த வகையில் வீணடித்தாலும் அதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என கூறியுள்ள கேப்டன் விஜயகாந்த், இதுபோன்ற புள்ளி விவரங்களை அள்ளிவிட்டு தமிழக மக்களை ஏமாற்றி மீண்டும் ஆட்சியிலே அமரலாம் என்ற நோக்கத்தில்தான் இதுபோன்ற நாடகங்கள் அரங்கேற்றப்படுவதாக சாடியுள்ளார். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா என்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பாடலில் வருகின்ற விதவிதமான பொய்களை வைத்து புரட்டும் உலகமடா என்ற வைர வரிகள் இந்த அரசுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என கேப்டன் கூறியுள்ளார். இத்தகைய ஏமாற்று வித்தைகளை கண்டு தமிழக மக்கள் இனியும் ஏமாற தயாராக இல்லை என்றும் 5 ஆண்டு காலம் எதை பற்றியும் கவலைப்படாமல், மக்களை பற்றி சிந்திக்காமல், தமிழகத்தின் வளர்ச்சியை பற்றி கருத்தில் கொள்ளாமல் மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் முதலமைச்சர் ஜெயலலிதா இனியும் தமிழக மக்களிடம் நடிக்காமல், மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேர் தற்கொலை செய்து கொண்டதற்கான தடயங்கள் இல்லை என மறுபிரேத பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதால் மாணவிகள் கொலை செய்யப்பட்டிருப்பது அம்பலமாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சின்னசேலம் அருகே பங்காரம் கிராமத்தில் உள்ள SVS சித்த மருத்துவக் கல்லூரியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து குரல் கொடுத்து வந்த அதே கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவிகள் மோனிஷா, சரண்யா, பிரியங்கா ஆகியோர் கடந்த மாதம் 23ஆம் தேதியன்று கிணற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த வழக்கை CBCID விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் தனது மகளின் சாவில் மர்மம் இருப்பதாகவும் உடலை மறுபரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் மாணவி மோனிஷாவின் தந்தை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி மாணவியின் உடல் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட கல்லூரி தாளாளர் வாசுகி உள்ளிட்டோரிடம் விசாரணை நடந்து வரும் நிலையில் 3 மாணவிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கை CBCID போலீசார் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதில் மாணவிகளின் மரணம் நீரில் மூழ்கியதால் ஏற்படவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. நீரில் மூழ்கி மாணவிகள் இறக்கவில்லை என பரிசோதனை அறிக்கையில் கூறப்பட்டிருப்பது திடீர் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்லூரி நிர்வாகத்தை தட்டி கேட்ட மாணவிகள் 3 பேர் கொலை செய்யப்பட்டு கிணற்றில் வீசப்பட்டுள்ளது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளது. எனவே குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என மகளை இழந்த பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். முன்னதாக மாணவிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கை நகல்கள் மனுதாரர்கள் தரப்புக்கு வழங்கப்பட்டன. சட்டப்பேரவை தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு 4வது நாளாக இன்று விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஏராளமான தேமுதிகவினர் ஆர்வத்துடன் பெற்றுச் சென்றனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்பும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்காக சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் விருப்ப மனுக்கள் விநியோகம் கடந்த 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதல் நாளில் இருந்தே விருப்ப மனுவை பெற தேமுதிக நிர்வாகிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் ஏராளமான நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெற்றுச் செல்கின்றனர். கேப்டன் விஜயகாந்த் தங்களது தொகுதியில் போட்டியிட வேண்டியும் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை வாங்கிச் சென்று வருகின்றனர். 4வது நாளாக இன்றும் விருப்ப மனுக்களை ஏராளமான தேமுதிகவினர் பெற்றுச் சென்றனர். தமிழகத்தை தலை நிமிர்த்து செய்யக்கூடிய ஒரு சக்தியாக, மாபெரும் சக்தியாக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களை தமிழக மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக ஒவ்வொரு தொகுதியிலும் அவர் பெயரிலேயே இந்த விருப்ப மனுக்களை பெற்று தாங்களும் கேப்டனுடைய ஆணைப்படி நின்று வெற்றி பெற்று தமிழகத்தை தலை நிமிர்த்த வேண்டும் என்ற கொள்கையிலே மிகுந்த ஒரு ஆரவாரத்தோடு அனைவரும் விருப்பத்தோடு வந்து விருப்ப மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிட பொது தொகுதிக்கு 10,000-உம் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாயும் விருப்ப மனு கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் புதுச்சேரி சட்டமன்ற பொது தொகுதிக்கு 5,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 2,500 ரூபாயும் கட்டணமாக செலுத்தி விருப்ப மனுவை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனுக்களை பூர்த்தி செய்து இம்மாதம் 14ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் தலைமை கழகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை வரும் 16ஆம் தேதி கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவை செயலாளர் ஜமாலுதீன் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வரும் 16ஆம் தேதி காலை 11 மணிக்கு சட்டப்பேரவை கூடும் என்று தெரிவித்துள்ளார். அன்றைய தினமே 2016-17ஆம் ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்வார் என கூறப்பட்டுள்ளது. மேலும் பிப்ரவரி 16ஆம் தேதி அவைத்தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடும் எனவும் தெரிகிறது. இந்த கூட்டத்தில் எத்தனை நாள் அவையை நடத்தலாம் என முடிவு செய்யப்பட்டு அறிவிக்கப்படும். அதிமுக அரசின் கடைசி நிதிநிலை அறிக்கை என்பதாலும் தேர்தல் நெருங்கி வருவதாலும் சட்டமன்ற தேர்தலை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு சில முக்கிய அறிவிப்புகள் பட்ஜெட்டில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் பால் விலை உயர்வை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் முகவர்கள் நலச்சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பால் உற்பத்தி தன்னிச்சையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் பால் விற்பனை விலையை தன்னிச்சையாக உயர்த்தும் ஹட்சன் ஆரோக்கியா நிறுவனத்திற்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் நலச்சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த நிறுவனம் தங்களின் பாலுக்கான விற்பனை விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது. இதனால் மற்ற நிறுவனங்களும் பால் விலையை உயர்த்தும் அபாயம் உள்ளதால் ஹட்சன் நிறுவனம் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் முதலில் எடுத்திருக்கக்கூடிய ஹட்சன் ஆரோக்கியா நிறுவனம் நாளை 9/2/2016 இரவு முதல் தங்களுடைய பால் விற்பனை விலையை லிட்டருக்கு 2 ரூபாய் முதல் 5 ரூபாய் வரை விலை உயர்த்துவதாக ஒரு சுற்றறிக்கை மூலம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்த தன்னிச்சையான பால் விலை உயர்வுக்கு எங்களுடைய தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் நலச்சங்கம் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதுடன் உடனடியாக இந்த பால் விலை உயர்வு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைக்கிறோம். பால் விற்பனை உயர்வுனால விலை உயர்வுனால பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமா பால் விற்பனையும் கடுமையாக பாதிக்கப்படும். மேலும் தனியார் பால் நிறுவனங்களின் இதுபோன்ற நடவடிக்கைகளை வரன்முறைப்படுத்தும் வகையில் 4 குழு அமைத்து அக்குழுவின் பரிந்துரைப்படி அரசே பால் விலை நிர்ணயம் செய்யும் வகையில் சட்டம் இயற்றிட வேண்டும் என்றும் தமிழக அரசிற்கு பால் முகவர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியை தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து தனது இல்ல திருமண அழைப்பிதழை வழங்கினார். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனின் மகன் திருமணம் சென்னையில் நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கான அழைப்பிதழை திமுக தலைவர் கருணாநிதியை நேரில் சந்தித்து வழங்கினார். சென்னை கோபாலபுரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இதற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை தமிழக அரசியலில் சகோதரத்துவம் வளர வேண்டும் என்ற எண்ணத்தில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களையும் சந்தித்து வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தின் மூத்த தலைவரான மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை சந்தித்து எனது மகன் டாக்டர் சுகந்தனின் திருமண அழைப்பை கொடுப்பதற்காகவே நான் வந்தேன். தமிழக அரசியலில் என் திருமணத்தை நடத்தி வைத்து இன்று என் மகனின் திருமணத்தையும் நடத்தி வைத்து கலந்து கொள்ள வேண்டும், அது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி எனது மகனின் திருமண அழைப்பை கொடுப்பதற்காகவே நான் வந்தேன். இது திருமண கூட்டணிக்காகத்தான் இந்த அழைப்பை தவிர வேறு எந்த கூட்டணிக்காகவும் இந்த சந்திப்பு இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முரசு சின்னத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என கோரி வழக்கு தொடர்ந்த நபருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் முரசு சின்னத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என திருப்பூரைச் சேர்ந்த முரளிமோகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலின் போது தேமுதிகவிற்கு முரசு சின்னத்தை ஒதுக்கக்கூடாது என அவர் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் நீதிபதி MM சுந்தரேஷ் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மனுதாரர் தன்னுடைய சுய விளம்பரத்திற்காகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவுமே வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறி கடும் கண்டனம் தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள எந்த அரசியல்வாதிகளும் முரசு சின்னத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையில்
தேமுதிக முரசு சின்னத்தில் போட்டியிடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துவிடப் போகிறது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இதுபோன்று தேவையில்லாத வழக்குகள் தொடர்பவர்கள் மீது அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்ததுடன் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். தேமுதிகவின் வளர்ச்சியை கண்டு பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு பிரச்சனைகளை கிளப்பி வரும் நிலையில் முரசு சின்னத்திற்கு எதிராக தொடரப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தள்ளுபடி செய்ததுடன் மனுதாரருக்கு கடும் கண்டனமும் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினர் முரசு என்ற வார்த்தையை பயன்படுத்த கூடாது என்று திருப்பூரை சேர்ந்த ஒரு நபர் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிடக் கோரி அதில் மனு செய்துள்ளார். இந்த வழக்கானது இன்று சென்னை தலைமை நீதிபதி அமர்வில் வந்தபொழுது தலைமை நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல, விளம்பரத்திற்காக போடப்பட்ட வழக்கு, இதை அபராத தொகையுடன் தள்ளுபடி செய்வேன் என்று கூறியதால் அந்த மனுதாரர் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொண்டார். வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து தொலைபேசி மூலம் வந்த தகவலால் கடலூரில் பல்வேறு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது. கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள CK மேல்நிலைப்பள்ளி நிர்வாகம் செல்லாங்குப்பம் பகுதியில் கல்லூரி ஒன்றையும் நடத்தி வருகிறது. காலை 7:45 மணிக்கு தொலைபேசியில் பேசிய நபர் CK கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ள குண்டு இன்னும் சற்று நேரத்தில் வெடிக்கும் என கூறியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் விரைந்து வந்து சோதனை நடத்தினர். இதனால் CK பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டது. இந்த தகவல் காட்டு தீ போல் பரவியதால் பெற்றோர்கள் கடலூர் நகரில் உள்ள மற்ற பள்ளிகளுக்கும் விரைந்து சென்று பிள்ளைகளை வெளியே அனுப்புமாறு வற்புறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பெற்றோர்களின் போராட்டம் காரணமாக புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளி, பெரிய கங்கனாங்குப்பத்தில் உள்ள செயின்ட் ஆண்டனி பள்ளி, சொரக்கல்பட்டியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளி உள்ளிட்ட பள்ளிகளுக்கு விடுமுறையும் விடப்பட்டது. பாம்பு வச்சிருக்கிறதா டிவியில அதனால எல்லா ஸ்கூல்லையும் சென்ட் ஜோசப் சென்டென்ஸ் எல்லா ஸ்கூல்லையும் பேரண்ட்ஸுக்கு பரவி எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து பதட்டப்பட்டு கேட்டை உடைச்சிட்டு வர்ற அளவுக்கு மூவ் ஆயிட்டாங்க. அதனால பேரண்ட்ஸுக்கு எல்லாம் பயப்பட தேவையில்ல, யாருமே பயப்பட தேவையில்ல, இது ரூமர் தான் இது. இந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்றும் மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். கடலூர் நகர் முழுவதும் ஜீப்புகளில் போலீசார் சுற்றி வந்து இதை தெரிவிக்கவும் செய்தனர். யாராவது மாணவர் ஒருவரே இந்த விஷமத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் தெரிவித்துள்ளனர். வெள்ள நிவாரண நிதி வழங்காமல் ஏமாற்றி வரும் அதிமுக அரசுக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பல இடங்களில் பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். சமரசம் செய்ய வந்த அதிகாரிகளை விரட்டியடித்ததால் பரபரப்பு. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளை பிறகு தொடர்கின்றன. செங்கல்பட்டு அருகே வெள்ள நிவாரணம் வழங்கப்படாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த டிசம்பர் மாதம் பெய்த வரலாறு காணாத பேய் மழையால் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் கடலூர் மாவட்டம் கடுமையான பாதிப்பை சந்தித்தது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அதிமுக அரசு அறிவித்தது. ஆனால் அரசு அறிவித்த நிவாரண நிதி இதுவரை தங்களுக்கு கிடைக்கவில்லை என கூறி செங்கல்பட்டு அடுத்த பொன் விளைந்த குளத்தூர் கிராம மக்கள் பேருந்தை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் மற்றும் போலீசாருடன் கிராம மக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதேபோல் வெள்ள நிவாரணம் கேட்டு மதுராந்தகம் அருகே உள்ள குளத்தூர் கிராம மக்கள் அங்குள்ள கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடும்ப அட்டை ஒப்படைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ள நிவாரணம் கேட்டு பலமுறை போராடியும் மாவட்ட நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விவசாயிகளும் குற்றம் சாட்டுகின்றனர். அதிமுக அரசு நிவாரண நிதி மோசடித்தனத்தை கண்டித்து பல்வேறு இடங்களில் மக்கள் தினம்தோறும் போராடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
வெள்ள நிவாரண காசு எங்களுக்கு தகுந்த முறையில எங்களுக்கு சரியா பயன்படுத்தல. 47 பேருக்கு மட்டும் வந்திருக்குன்றாங்க. அந்த 47 பேர் மட்டும் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? மீதி பேர் பாதிக்கப்படலைங்களா? சொல்லுங்க. நாங்களும் மக்கள் ஜனத்தொகையில நாங்களும் ஒண்ணுதானே. எங்களுக்கு சரியான முறையில எங்களுக்கு வெள்ள நிவாரண காசு சரியான முறையில எங்களுக்கு பயன்படுத்தல. எங்களுக்கு வெள்ள நிவாரண காசு எங்களுக்கு வேணும். இல்லன்னா நாங்க பைபாஸ் ரோட்ல நாங்க மறியல் பண்ணுவோம். டீ குளிக்க கூட நாங்க ரெடியா இருக்கிறோம்னு சொல்றோம். மாதாந்திர உதவித் தொகையை குறைந்தபட்சம் ரூபாய் 5000 உயர்த்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சேப்பாக்கம் அருகே நடைபெற்ற இந்த போராட்டத்தில் ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். மற்ற மாநிலங்களைப் போல் 40% ஊனம் இருந்தாலே உதவித்தொகை வழங்க வேண்டும், வேலைவாய்ப்புகளில் 3% இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். சமரசம் பேச வந்த அதிகாரிகளை அவர்கள் விரட்டி அடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு சுவோமோட்டோ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆர்டரையே மதிக்காத கமிஷனர் ஆபீஸ் கிட்ட, ஜுடிஷியரிய மதிக்காத கமிஷனர் ஆபீஸ் கிட்ட உங்கள்கிட்ட பேசுறதையே நாங்க கேவலமா நினைக்கிறோம். கிளம்பலாம். ஜுடிஷியரை மதிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒரு நியாயம் இருந்திருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் போட்ட ஆர்டர் மேல அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சுப்ரீம் கோர்ட்டுக்காக நீங்க அப்பீலுக்கு போயிருந்தா நியாயம் இருக்கு. அப்பீலுக்கும் போகல, அப்படியே குத்துக்கள் மாதிரி உட்காந்துருக்கீங்க. You are taking no action. Carry on. Go ahead. மாற்றுத்திறனாளிகளுக்கான பென்ஷனை 40% இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று இந்த நாட்டினுடைய சட்டம் இருந்தும் அதற்கு நேர் எதிர்மாறுதலாக 65% இருக்கணும். நீங்கள் அனாதையாக இருக்கணும், ஒரு தென்னமரம் இருக்கக்கூடாது, ஒரு கூட பிறந்தவன் இருக்கக்கூடாது என்று ஏகப்பட்ட கெடுபிடிகளை, இந்தியாவிலேயே இல்லாத கெடுபிடிகளை இந்த அரசு 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக நாங்கள் உயர்த்தி கொடுக்கிறோம் என்கிற போர்வையிலே கொடுத்துவிட்டு முன்னாடி கொடுத்து பின்னாடி வாசலை அடைத்தார் போல் நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை கூட, முதல் பெஞ்ச் சீஃப் ஜஸ்டிஸ் போடக்கூடிய உத்தரவுகளை கூட காற்றில் பறக்க வைத்து எண்ணற்ற நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கும் செவி சாய்ப்பதில்லை, நீதிமன்றத்துக்கும் செவி சாய்ப்பதில்லை. 3% இடஒதுக்கீடுக்கு உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்ட பண்பு கூட கல்லை கணத்தில் போட்டால் மாதிரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் மக்களுக்காக நான், மக்களால் நான் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசை மிக வன்மையாக கண்டித்து, இதேபோன்று சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அதிமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்தும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 35 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு அலுவலர்கள், அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில சங்கத்தின் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. 2003 பணியமர்த்தம் செய்யப்பட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் பங்களிப்பு ஓய்வு திட்டத்தினை ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முதன்மையாக வைக்கின்றோம். அந்த கோரிக்கையை ரத்து செய்வதாக தமிழக முதல்வர்கள் சென்ற தேர்தல் பிரச்சாரத்திலே வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதி அடிப்படையில் எங்களுக்கு இந்த திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தலைமைச் செயலகம் முதல் அனைத்து அலுவலகங்கள் இருக்கக்கூடிய வேலை காலி பணிகள் அனைத்து நிரப்பப்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே பணி நிரந்தர காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், மே மாத விடுமுறை வழங்க வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பினர் சேப்பாக்கம் அருகே தர்ணாவில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை வனப்பகுதியில் பழங்குடியின மக்கள் மீது தாக்குதல் நடத்திய வன காவலர்களை கைது செய்ய வலியுறுத்தி ஆதிவாசி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சிப்பாறை வனப்பகுதியில் முன்விரோதம் காரணமாக பழங்குடியின வகுப்பைச் சேர்ந்த ரயில்வே ஊழியர் ராமச்சந்திரன் என்பவர் தாக்கப்பட்டார். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி ஆதிவாசியினர் பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டும் பயனின்றி போனதால் குலசேகரத்தை அடுத்த அரசமூடு பகுதியில் ஆதிவாசி காணிக்காரர்களின் மறுமலர்ச்சி இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இன்று எங்களது ஆதிவாசி காணிக்கார மறுமலர்ச்சி இயக்கமானது அனைத்து மலைகளிலும் இன்று அரிசி மூட்டில் வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோம். இதன் சார்பாக தமிழக அரசும் வனத்துறையும் காவல்துறையும் தகுந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் எங்கள் மலை கிராம மக்களாகிய நாங்கள் இன்னும் சற்று நாட்களில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் முன்னிலையில் இதைவிட பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் இதற்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் இயக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மாரியம்மன் கோவில் நடைபெற்ற திருவிழாவில் பக்தர்கள் அலகு குத்தியும் தீச்சட்டி ஏந்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
பாலக்கோடு அருகே உள்ள பெரியம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ மாரியம்மன் தேவாதியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா 8 நாட்களாக வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் அம்மனுக்கு அபிஷேகங்களும் பல்வேறு ஆராதனைகளும் நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக மேலதாளங்கள் முழங்க சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பெண்கள் தீச்சட்டி ஏந்தியும் பக்தர்கள் அலக்கு குத்தியும் ஊர்வலமாக சென்று அம்மனை வழிபட்டனர். விழாவில் வான வேடிக்கை, கரகாட்டம், நெய்யாண்டி மேளம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்றார் நியூசிலாந்து கேப்டன் மெக்குலம். விபர இடைவேளைக்கு பிறகு ஒன்னு சொல்ற டூத் பேஸ்ட்லாம் அழகு. செய்திகள் தொடர்கின்றன. நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் கேப்டன் மெக்குலம் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் இருந்து இன்று ஓய்வு பெற்றார். ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வருகிறது. இன்று நடைபெற்ற கடைசி ஒருநாள் போட்டியில் 55 ரன்களில் வெற்றி பெற்றதை அடுத்து 3 ஒருநாள் போட்டித் தொடரை 2-1 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி கைப்பற்றியது. நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரோடு ஓய்வு பெறப்போவதாக நியூசிலாந்து கேப்டன் மெக்குலம் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி இன்று ஒருநாள் போட்டியில் இருந்து வெற்றிகரமாக அவர் ஓய்வு பெற்றார். அதேபோல் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரோடு மெக்குலம் சர்வதேச போட்டிகளில் இருந்து முழுமையாக ஓய்வு பெறுகிறார். மெக்குலம் 260 ஒருநாள் போட்டிகளில் விளையாடி 6000க்கும் மேற்பட்ட ரன்களை குவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.